ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், முன்னாடியே நான் சொன்ன மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் 2019லேருந்து 24 வரைக்கும் ஒவ்வொரு டாப்பிக்காக நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஸோ நான் ஃபஸ்ட்டு எடுத்திருக்க டாபிக் பார்த்தீங்கன்னா பெர்சன்டேஜ். இதில் ஒரு 60 சம்ஸ் இருக்குது. நான் ஸ்ப்ளிட் பண்ணி போடுறேன். 3 பார்ட்டாக போடலாம். 20 சம்ஸாக 3 பார்ட்டாக போடலாம். இல்லை அப்படின்னா 2 பார்ட்டாக அதுக்கேற்ற மாதிரி நான் கம்பைன் பண்ணி கொடுக்குறேன். 30 நம்ம போடக்கூடிய டைம் டியூரேஷனை பொறுத்து நான் போடுறேன். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து கொஸ்டினில் ஆன்சர் டிக்காக இருக்கும். நீங்கள் கொஸ்டினை வாசிச்சுட்டு சப்போஸ் உங்களுக்கு அந்த சம் தெரியுதுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். டவுட் இருந்துச்சுன்னா ப்ளே பண்ணுங்கள். ஓகேங்களா? உங்களுக்கு கண்டிப்பாக இந்த நான் இனிமேல் போடக்கூடிய மேக்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கொஸ்டின் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும் பாருங்கள். ஸோ ராம் வாங்கிய 36 மாம்பழங்களில் 5 மாம்பழங்கள் அழுகிவிட்டன எனில் அழுகிய மாம்பழங்களுடைய சதவிகிதத்தை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ பெர்சன்டேஜ்னாலே நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா 100 அப்படின்றது தானே நம்ம பெர்சன்டேஜ்னா சொல்லுவோம். பெர்சன்டேஜ்னாலே நமக்கு 100 அப்படின்னு தான் தெரியும். ஓகேங்களா? இப்போ அவர் வாங்கிய மாம்பழங்கள் வந்து எவ்வளோனா 36 மேங்கோஸ் வந்து வாங்கியிருக்காரு. மேங்கோ பார்த்தீங்க அப்படின்னா அவர் மொத்தம் வந்து 36 மாம்பழங்கள் வந்து வாங்கியிருக்காரு. ஸோ அது அந்த 36 தான் அவர் வாங்கின மாம்பழமே. அப்போ அதை தான் நம்ம 100% வச்சுப்போம். சரிங்களா? அதுதான் 100% நம்ம வச்சுக்குவோம். சரிங்களா? ஆனால் இதில் என்ன ஆயிடுச்சுன்னா 5 பழங்கள் வந்து அழுகி போயிடுச்சு. ஸோ 5 மாம்பழம் வந்து அழுகிருச்சு. ஸோ அந்த அழுகியதுடைய சதவீதம் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அதை தான் நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கோம். ஸோ இதை வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 36x = 500. நீங்கள் 5 × 100ன்னு வச்சாலும் ஓகே. எது கம்ஃபர்டபுளோ அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து எக்ஸு 500 / 36. ஓகேங்களா? ஸோ இதை அடித்து போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ வரும் அப்படின்னா 13.888 போகும். ஸோ 9 நம்ம போட்டுக்கலாம். ஸோ இதோடது வந்து 13.89%. இந்த டிவிஷன்லலாம் நீங்கள் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்துக்கோங்க. அப்போ தான் வந்து டக்குன்னு நம்ம முடிச்சுட்டு அடுத்த சம் போக முடியும். டைம் சேவ் பண்ண முடியும். ஓகேங்களா? அதுக்கு வந்து ப்ராக்டிஸ் மட்டும்தான் ஒரே வழி. ஓகேங்களா? ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் நம்ம 2 ஹவர்ஸ்னாச்சும் மேக்ஸுக்கு ஸ்பெண்ட் பண்ணி ஆகணும். இதை வந்து ஃபஸ்ட்டு எழுதி வச்சுருங்க. கரண்ட் அஃபேர்ஸ், டெய்லி நியூஸ் பேப்பர் அண்ட் மேக்ஸ். ஓகேங்களா? அது தினமும் நமக்கு இருந்தால் தான் நம்ம இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்லாம் கிளியர் பண்ண முடியும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் சம் போயிடலாம். இதை நோட்ஸ் எடுத்துக்கோங்க. இல்லை அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே. நெக்ஸ்ட் சம் பார்த்தீங்க அப்படின்னா 25 கிலோகிராம், அதில் 3.5 கிலோகிராம் எத்தனை சதவிகிதம் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இது நார்மலாக உங்களுக்கு தெரிஞ்சது தான். 25 கிலோகிராமில் 25 கிலோகிராம்ன்றது தான் இங்கே 100%ன்னு அர்த்தம். ஓகேங்களா? இதில் 3.5 கிலோகிராம் எத்தனை அப்படின்னு கேட்குறாங்க. கரெக்டாக? சம் நம்பர் 2. ஓகேங்களா? ஸோ கேட்குறாங்க. அப்போ அதே மாதிரி தான் கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 25x = 3.5 × 100. இதை வந்து நீங்கள் எப்படி வச்சுக்கலாம் அப்படின்னா 350ன்னு கூட வச்சுக்கலாம். ஸோ அப்போ வச்சிங்கன்னா 350 / 25. ஸோ 5ஆம் வாய்ப்பாடில் போடலாமா? போட்டோம் அப்படின்னா 5 7 0 திருப்பியும் அடித்தோம் அப்படின்னா 14. ஸோ 14% அப்படின்றது தான் இதுக்குரிய ஆன்சர். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தோம்னா ஆப்ஷன் பி தான் ஆன்சர், 14%. ஓகே. நெக்ஸ்ட் சம் பார்த்தோம்னா ஆடி தள்ளுபடி விற்பனையின் போது ஒரு சட்டை விலை 90லிருந்து 50ஆக குறைந்தது எனில் குறைவின் சதவீதம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ என்ன அப்படின்னா இப்போ ஒரு சட்டையோட ரேட் வந்து நார்மலாக எவ்வளோ இருக்குன்னா தேர்ட் சம் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 90 ரூபாய் இருக்குமா. அது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆடி தள்ளுபடி அப்போ 50 ரூபாயா வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்றாங்க. ஓகேங்களா? ஸோ 90 ரூபா விற்கிறது ஆடி தள்ளுபடி அப்போ 50 ரூபாயா குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ 50 ரூபாயா குறைஞ்சிருச்சுன்னா என்னது, எவ்வளோ குறைஞ்சிருக்குன்றதை நம்ம பார்க்கணும். இதுலேருந்து இவ்வளோ குறைஞ்சிருக்கு, 40 ரூபா கிட்ட குறைஞ்சிருக்கு. அப்போ அந்த குறைவின் சதவீதம் தான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அப்போ குறைந்தது எவ்வளவு? 40 ரூபா. இப்போ டோட்டலாக எவ்வளோ ஆக்சுவலி ரேட்டு 90 ரூபா. எத்தனை பர்சன்டேஜ்? 100. கரெக்டாக? ஸோ இந்த மாதிரி அது எங்கே போடணும், அந்த கேள்விக்கு ஏற்ற மாதிரி போடணுன்றது தெரிஞ்சுக்கும். ஓகேங்களா? 0 கேன்சல். ஸோ ஒரு 400. ஸோ 400 இதை நம்ம வந்து 9ஆல் போட்டோம்னா என்ன வரும்? 4 36 அப்படின்றது வரும். திருப்பியும் 40 கீழே இறங்கும். திருப்பியும் 4 36 வரும். திருப்பி 4 வரும். ஸோ என்ன வரும்? 44 4/9%. ஓகேங்களா? இதுதான் வந்து இதுக்கான ஆன்சர். ஃபோர்த்து சம் பாருங்க. ஒரு தண்ணீர் தொட்டியின் கொள்ளளவு 50 லிட்டர்கள் ஆகும். தற்போது அதில் 30% தண்ணீர் நிரம்பியுள்ளது எனில் 50% தண்ணீர் நிறையறதுக்கு இன்னும் எத்தனை லிட்டர்கள் தேவை அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு டேங்க் இருக்குது. அந்த டேங்கோட ஃபுல் கொள்ளளவு பார்த்தோம்னா 50 லிட்டர். அதாவது வந்து 100% அப்படின்றது வந்து உங்களுக்கு 50 லிட்டர் அப்படின்ட்டாங்க. சரிங்களா? அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, 30% தண்ணி நிரம்பியிருக்கான். இதில் வந்து ஒரு 30% வாட்டர் வந்து நிரம்பியிருக்கு. அவங்க கேட்ட கேள்வி ஒரு 50% வாட்டர் நிறையறதுக்கு இன்னும் எவ்வளவு லிட்டர் வந்து தண்ணியை ஆட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இவ்வளோ நிறைஞ்சிருச்சு, இவ்வளோ தண்ணி நிறைஞ்சிருச்சு, இன்னும் இவ்வளோ எக்ஸ்ட்ரா ஒரு 20% கூடுது, 50. இப்போ வந்து நீங்கள் அந்த 20 அந்த மாதிரிலாம் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஈஸியாக பார்க்கலாம். 100% அப்படின்றது 50 லிட்டர். சரிங்களா? இதில் வந்து நமக்கு எவ்வளோ நிறைஞ்சிருக்குன்ட்டாங்க? 30% நிறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா?
இதை வந்து எக்ஸ்னு வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின் அடுத்தது என்ன கொடுத்துருவாங்க, 50% நிறையறதுக்கு எவ்வளோன்னு கேள்வி கேட்டுருக்காங்க. இதுதான் நமக்கு கொஸ்டின் இல்லையா, இதை வந்து ஒயின்னு கூட நீங்கள் வச்சுக்கோங்க. பட் இதுதான் வந்து நமக்கு கொஸ்டின் ஏரியா. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம 30% கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? அப்போ இதை கம்பேர் பண்ணி கண்டுபிடிக்கணும். அதாவது கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா 100x ஈக்குவல் டு 50 into 30 அப்படின்னு வரும். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 50 into 30 டிவைடட் பை 100. ஜீரோலாம் கேன்சல் ஆச்சு அப்படின்னா 15 லிட்டர்ஸ் அப்படின்றது வரும். ஸோ அப்போ 30% என்னது 15 லிட்டர் குடிக்குது. அப்போ இதுக்கு வந்து என்னன்னு சொல்லிட்டாங்க, 15 லிட்டர்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 50% நிறையறதுக்குன்னு கேட்டிருக்காங்க. நம்ம 50% கண்டுபிடிச்சிருக்கோம். அதே மாதிரியே இப்போ இதை மறைச்சிருங்க, கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா 100y ஈக்குவல்ஸ் டு 50 into 15 வருமா? அப்போ y ஈக்குவல் டு 0லாம் அடிச்சோம்னா 25 லிட்டர்ஸ் அப்படின்றது வரும். இங்கே ஒரு 15, இங்கே ஒரு 25. அப்போ இதோடது வந்து என்னங்க, நமக்கு 25 லிட்டர்ஸ். நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, 30% நிறைஞ்சிருச்சு, 50% தண்ணி நிறையணும். அதாவது இதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன, 20% இல்லையா? அந்த 20% இந்த இடத்துல, அதாவது வந்து இதையும் மைனஸ் பண்ணால் 10 லிட்டர்ஸ் அப்படின்றது வரும். புரியுதுங்களா? இதையும் மைனஸ் பண்ணால் 10 லிட்டர்ஸ். ஸோ இந்த அளவு பெருசாக போகணும், இது எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக நான் சொன்னேன். இதை விட ரொம்ப ஈஸி என்ன அப்படின்னா செகண்ட், அதாவது ஷார்ட்கட்லாம் சொல்ல மாட்டேன், எக்ஸ்பிளைன் பண்ணாமல் டக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா, இப்போ இதுலேருந்து இதை நீங்கள் லெஸ் பண்ணிங்கன்னா 20% வந்துச்சா, இந்த 20% இதோட கம்பேர் பண்ணி நீங்கள் போட்டாலும் உங்களுக்கு 10 லிட்டர்ஸ் அப்படின்றது உங்களுக்கு ஆன்சராக கிடைக்கும். அதை ட்ரை பண்ணி பார்த்துடலாமா? ஸோ இதுக்கும் இந்த 50%க்கும் 30%க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா 20%. கரெக்டாக? அப்போ 20% என்ன அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சாலே போதும். அப்போ 100x ஈக்குவல் டு 20 into 50, x ஈக்குவல் டு 20 into 50 டிவைட் பை 100. 0 கேன்சல் ஆயிடுச்சுன்னா 10 லிட்டர்ஸ். இதை டேரெக்டாக இப்படியே போட்டுரும். ஓகேங்களா? இந்த மாதிரி கேட்டாங்க அப்படின்னா ஒன்று நீங்கள் இந்த அது நான் எக்ஸ்பிளைன் பண்ணணுன்றதுக்காக போட்டேன், பட் டக்குன்னு போடுறதுனா இந்த வழியில் போட்டோம். ஓகேங்களா? ஸோ 5th சம் வந்து ரொம்ப சிம்பிள் தான். என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 400, அதாவது 400இன் 30% மதிப்பின் 25% என்ன? அதாவது வந்து வாட் இஸ் 25% ஆஃப் 30% ஆஃப் 400 அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ 400ல் இத்தனை சதவீதம் என்ன அப்படின்ற மாதிரி தான். அப்போ 400 ஆஃப்ன்ற இடத்துல நீங்கள் எல்லாம் மல்டிப்ளை பண்ணணும். 30 டிவைடட் பை 100 இன்ட்டு 25 டிவைடட் பை 100. ஓகேங்களா? இது 5th கொஸ்டின். ஓகே, ஸோ இதுக்கு 00 கேன்சல் ஆயிரும், 0க்கு 0 கேன்சல் ஆயிரும். இது 2, இது 5, இதையும் அடித்தோன்னா 5, 3 5 15, 2 30. ஸோ 30 தான் நமக்கு இதோட ஆன்சர். ஓகே, 6th சம் பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க, 25% விலை உயர்விற்கு பின் ஒரு மூட்டை உளுத்தம் பருப்பின் விலை 1875 எனில் அதன் அசல் விலை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது வந்து பிரின்சிபல் அமௌண்ட் கேட்டிருக்காங்க. இப்போ பி பிரின்சிபல் நமக்கு தெரியாது. ஓகேங்களா? பிரின்சிபலோட இன்ட்ரெஸ்ட்டை சேர்த்தா தான் நமக்கு அமௌண்ட் அப்படின்றது இந்த ஃபார்முலா நமக்கு தெரியும் இல்லையா? ஓகேங்களா? இதில் இந்த ஐ கண்டுபிடிக்கிறதுக்கும் ஃபார்முலா தெரியும், PNR by 100. கரெக்டாக? இது வந்து ஒரு நார்மல் இது. ஸோ இதை நான் இங்கே அப்ளை பண்ணுறேன் பாருங்களேன். இப்போ P ப்ளஸ் PNR by 100 ஈக்குவல்ஸ் டு A. இப்போ P காமனாக வெளில எடுக்கலாமா? எடுத்தோன்னா என்ன வரும், 1 ப்ளஸ் NR by 100 ஈக்குவல்ஸ் டு A அப்படின்றது இருக்கும். சரியா? நமக்கு P தான் இங்கே தெரியாது. ஓகே, இப்போ இயர்லாம் நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம், ஒரு ஆண்டு தான் இருக்கும், நாளை 1ன்னு எடுத்துக்கலாம். 1 ப்ளஸ் ஆறுன்றது இங்கே 25% டிவைடட் பை 100. ஓகேங்களா? இதில் ஏன்றதை நமக்கு மொத்த அமௌண்ட் கொடுத்துட்டாங்க 1875 ரூபா. ஓகேங்களா? இப்போ இந்த பியை மட்டும் இங்கே வச்சுட்டு நம்ம இதை அங்கிட்டு கொண்டு போகிறோம், அவ்வளோதான். இங்கே போடுறேன். ஸோ என்ன வரும் அப்படின்னா P இஸ் ஈக்குவல் டு, இதை நம்ம மல்டிப்ளை பண்ணால் 100 ப்ளஸ் 25 125. ஸோ இது அங்கே போகிறப்ப புரியுதுங்களா, அங்கே போகிறப்ப அப்படியே உல்ட்டாவாக மாறும். அப்போ 100 டிவைடட் பை, இங்கே ஒரு ஸ்டெப் வரும், அதாவது P 125 டிவைடட் பை 100 அப்படின்னு இருக்கும், 1875. இதை தான் நான் இங்கே எழுதுறேன். கரெக்டுங்களா? ஸோ இந்த மாதிரி தானே ஒரு மெத்தட் வரும். இப்போ இதை நம்ம அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னாலே நமக்கு ஆன்சர் வந்துடும். இப்போ இதை அடித்தோம் அப்படின்னா 20. ஓகேங்களா? இது 25, அப்புறம் இது ஒரு 4, இது ஒரு 5, அப்புறம் 5ஆல் கேன்சல் பண்ணலாமா? பண்ணோம் அப்படின்னா என்ன வரும், 3 15, 3 இருக்கும், 7 35, திருப்பி 2 இருக்கும், 5 இருக்கும். ஸோ 4 இன்ட்டு 7 375 மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா போடலாமா? 9 20க்கு 2 0, 28 30 30 3 0 12 15. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 1500 ரூபாய். ஓகேங்களா? ஓகே, 7th சம் பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் போன சம் மாதிரியே தான். இப்போ பாருங்க, 20% விலை உயர்வுக்கு பின் 1 கிலோ உளுத்தம்பருப்பின் விலை 96 ரூபாய். 1 கிலோ உளுத்தம்பருப்பின் அசல் விலை தான் கேட்டிருக்காங்க. ஸோ போன சம் மாதிரியே தான். இப்போ நீங்கள் ஃபார்முலா பிரகாரம் போனதில் சொல்லி கொடுத்தேன் இல்லையா? இப்போ வந்து நான் ஒரு ஷார்ட்டாக சொல்லித்தரேன். இப்போ அசலை வந்து நம்ம என்னன்னு வச்சுக்கலாம், Pன்னு வச்சுக்கோங்க, இல்லை அப்படின்னா எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா?
இப்போ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது, இன்க்ரீஸ் அப்படின்னாலே இப்போ ஒரு விஷயம் இன்க்ரீஸ் அப்படின்னா 100ஓட நம்ம ஆட் பண்ணிப்போம். ஓகேங்களா? குறையுது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், 100ஓட லெஸ் பண்ணிப்போம். இது நமக்கு தெரியும் இல்லையா? இப்போ இன்க்ரீஸ் தான் ஆயிருக்கு. இன்க்ரீஸ்னா அப்போ 100ஓட எவ்வளோ சதவீதம் இன்க்ரீஸ் ஆயிருக்கோ அந்த அமௌண்ட்டை இங்கே போட்டுக்கோங்க. ஓகேங்களா? 20% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ நான் 120 அப்படின்னு போட்டிருக்கேன். டிவைடட் பை 100 எப்பொழுதும் போல. ஸோ இதுதான் இந்த இன்க்ரீஸ் ஆன சதவீதம் தான் நமக்கு எவ்வளோன்னு கிடைச்சிருக்குன்னு பார்த்தோம்னா 96 ரூபாய். ஓகேவா? ஒரு கிலோவுக்கு 96 ரூபாய். இப்போ நம்ம அசல் தான் கண்டுபிடிக்க போகிறோம். அசல்லேருந்து ஒரு 120, அதாவது 20% அதிகரிச்சிருக்கு. அதோட விலை தான் உங்களுக்கு 96 ரூபாய். அப்போ இந்த அமௌண்ட் என்னன்னு கேட்குறான். போன இது நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணேன் வித் ஃபார்முலாவோட. இதில் டேரெக்டாக நம்ம போட்டுறோம். இப்போ வந்து ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சப்போஸ் இந்த ஷார்ட் புரியலை, ஷார்ட்டில் இது உங்களுக்கு புரியும், பட் சொல்கிறேன். இந்த மாதிரி டக்குன்னு போடலாம். ஸோ 0க்கு 0 கேன்சல் ஆயிரும். இது 5, இது 6, 3ஆம் வாய்ப்பாடில் போட்டோம்னா 3, 2, இது 2. இதையும் அடித்தோம் அப்படின்னா 1, 2 மீதி 1, 16. ஸோ 80 ரூபாய். எக்ஸோட ரேட்டு 80 ரூபாய். இதான் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ஸோ 8th சம் பார்த்தீங்க அப்படின்னா ஈஸி தான். ஸோ பார்த்தோம் அப்படின்னா 4% ஆஃப் 400 மைனஸ் 2% ஆஃப் 800. அப்போ 400ல் எத்தனை சதவீதம்? 4%. கரெக்டுங்களா? மைனஸ் 800ல் 2%. கரெக்டாக? பர்சன்டேஜ்னால நம்ம 0வை அடிச்சிடலாம். அப்போ 4 16. ஸோ நமக்கு ஆன்சர் தெரிஞ்சிருச்சு 0. ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் சம் பாருங்க. 9th சம். 240 என்ற ஒரு எண் இருக்கு. 240ல் 15% குறைக்கப்பட்டால் என்ன கிடைக்கும்? அதாவது குறைச்சிடறாங்க. ஒரு 15% குறைச்சிடறாங்க. குறைஞ்சிருச்சு அப்படின்னா என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? இப்போ வந்து 240ன்னு ஒரு நம்பர் இருக்குது. இதில் ஒரு 15% குறைஞ்சதை சொல்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம அடிச்சு கொடுத்தோம்னா 0க்கு 0 கேன்சல். 5ஆம் வாய்ப்பாடில் போட்டோம் அப்படின்னு, சாரி 2ஆம் வாய்ப்பாடில் போட்டோம்னா 12. இது ஒரு 5. திருப்பி இங்கேயும் அடிச்சோம்னா 3, 6, 36. ஸோ 240 அப்படின்ற ஒரு நம்பரில் 36 அப்படின்றது போயிடும். அப்போ என்ன அது? 340 மைனஸ் 36 போட்டோம் அப்படின்னா 402. அப்போ ஆன்சர் இதுதான். ஓகேங்களா? ஆப்ஷன் பி தான் வந்து ஆன்சர். இதோட ஆன்சர். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நகரத்தின் கல்வியறிவு பெற்றவர்களின் எண்ணிக்கை 5 ஆண்டுகளில் 5 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா 5 லட்சத்திலிருந்து 8 லட்சமாக அதிகரித்தது எனில் அதிகரிப்பின் சதவீதம் தான் கேட்டிருக்கான். ஓகேவா? ஸோ இது வந்து 5 லட்சத்திலிருந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 8 லட்சமாக வந்து என்ன ஆயிருக்கு? கூடியிருக்கு, உயர்ந்திருக்கு அப்படின்றான். ஸோ எவ்வளோ உயர்ந்திருக்கு? ஒரு 3 லட்சம் வந்து உயர்ந்திருக்கு. ஓகேவா? அப்போ இதோடைய பெர்சன்டேஜ் தான் நமக்கு கேட்டிருக்கான். எதுலேருந்து அப்படின்றது முக்கியம். 5லேருந்து. ஸோ 5 தான் நம்ம கீழே போடணும். 5 டிவைடட் பை 3 இன்ட்டு 100 அப்படின்னு போட்டால் ஆன்சர் நமக்கு வந்துடும். 60% உயர்ந்திருக்கு. ஸோ அதிகரிப்பின் சதவீதம் கேட்டிருக்கனால நம்ம இப்படி போகிறோம். ஓகேங்களா? ஸோ 10th சம் புரிஞ்சிருச்சா? 11th சம் பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு உலோக கலவை 15% தாமிரத்தை கொண்டிருக்கு. காப்பர் வந்து பார்த்தோம்னா 15% தாமிரம். அது வந்து 600 கிராம் தாமிரத்தை பெற எந்த அளவு உலோக கலவை பெறப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்குறான். இப்போ வந்து தாமிரம் பார்த்தோம் அப்படின்னா எவ்வளோ இருக்குது அப்படின்னா 15%. கரெக்டாக? இந்த 15% தாமிரம் காப்பரில் 600 அப்படின்ற கிராம் வந்து இருக்குது அப்படின்றான். இப்போ உலோக 100%க்கு எவ்வளோ அப்படின்னு கேட்குறான். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா 15x ஈக்குவல் டு 600 இன்ட்டு 100. x ஈக்குவல் டு 600 into 100 divided by 15. சரிங்களா? ஸோ இதை அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா 4, 4. ஓகேங்களா? அப்போ 4000 கிராம். 4000 கிராம் வந்து இந்த கலவையில் 600 கிராம் வந்து உங்களுக்கு 15% இருக்கும். ஓகேங்களா? அதாவது வந்து இங்கே பெர்சன்டேஜ் அப்படின்றத நமக்கு கிராமாக கொடுத்துட்டான். ஓகேங்களா? 15% காப்பர், கிராமாக பார்க்குறப்ப பெர்சன்டேஜில் பார்க்குறப்ப 15%. நமக்கு வந்து அதை கிராம் அதில் பார்க்குறப்ப 600 கிராம். அப்போ உலோக கலவையோடது கேட்டிருக்கான். நம்ம உலோக கலவை அப்படின்றது நம்ம எப்போதும் எப்படி வச்சுப்போம்? 100%ன்னு வச்சுக்கோம். ஸோ 100%க்கு எவ்வளோ நமக்கு வந்து கிராமில் கிடைக்கும் உலோக கலவை இருக்கும் அப்படின்றப்ப எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு சிம்பிளிஃபை பண்ணோம்னா நமக்கு 4000. ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து இதுக்கு ஆன்சர். ஓகே, 12th சம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு குடும்ப உணவகம் ஒன்றுக்கு சென்று 350 செலவிட்டு கூடுதலாக சரக்கு மற்றும் சேவை வரியாக 5% செலுத்தியது எனில் மாநில சரக்கு சேவை வரியை கணக்கிடுகன்னு போட்டிருக்காங்க. ஸோ இப்போ வந்து ஜிஎஸ்டியோட சேர்த்து ஒரு பெர்சன்டேஜ் சம் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா நார்மலாக இப்போ ஜிஎஸ்டியில் வந்து ஜிஎஸ்டி அப்படின்னா நம்ம வந்து 2 இருக்குது. ஓகேங்களா? சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி அப்படின்றது இருக்குது. நமக்கு வந்து இதுதான் வந்து கேட்டிருக்காங்க. அதாவது வந்து மாநிலத்தோட தான் நமக்கு கேட்டிருக்காங்க. அதாவது ஒன்றுமே கிடையாது, நம்ம கண்டுபிடிச்சி அதை டிவைடட் பை 2ன்னு போட்டாலே போதும். ஓகேங்களா? ஸோ வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ 350 ரூபாயில் 5% நமக்கு ஜிஎஸ்டி. ஓகேங்களா? ஸோ 0க்கு 0 கேன்சல் ஆயிரும். இதையும் அடித்தோம் அப்படின்னா 2, இதையும் அடித்தோம் அப்படின்னா 1,
714.5. ஸோ வந்து 17.5 அப்படின்றது இருக்குது. ஸோ இதில் வந்து ரெண்டுமே இருக்கும், ஜிஎஸ்டியும் இருக்கும், எஸ்ஜிஎஸ்டியும் இருக்கும். ஓகேங்களா, நமக்கு இதான் கேட்டிருக்கனால நம்ம என்ன பண்ணோம், 17.5 டிவைட் பை 2ன்னு போகணும். அடித்தோம் அப்படின்னா 8.75 அப்படின்றது நமக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து நமக்கு ஆன்சர். ஸோ ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ஓகேங்களா. ஓகே, 13வது சம் பாருங்க. ஒரு பொருளின் மீது வழங்கப்படும் இரு தொடர் தள்ளுபடிகள் முறையே 25% மற்றும் 20% எனில் இதற்கு நிகரான ஒரே சமான தள்ளுபடி சதவீதத்தை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இது ஒரு 2 மெத்தட்ல நான் சொல்லித்தரேன். ஒன்று ரொம்ப சிம்பிள் மெத்தட், அதை நான் ரெண்டாவதாக சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு எலாபரேட்டான மெத்தட்னு சொல்லலாம், பட் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா, இப்போ வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 25% வந்து தள்ளுபடி கொடுக்குறாங்க, அடுத்தது ஒரு 20% கொடுக்குறாங்க. ஸோ இப்போ 100%ல தான் நம்ம இதை கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா, ஸோ ஒரிஜினல் பிரைஸ் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ 25% இருக்கா, 25%, அதாவது 100ல் 25 போயிடுச்சுன்னா மீதி 75. நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, இப்போ 100ல் ஆட் பண்ணாங்க அப்படின்னா இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஆட் பண்ணிக்கோங்க, 100ல் தள்ளுபடியோ இதுவோ குறைஞ்சிச்சுன்னா லெஸ் பண்ணிக்கோங்கன்னு சொன்னேன் இல்லையா. அப்போ இங்கே தள்ளுபடி கொடுத்துருக்காங்க, நம்ம லெஸ் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா, 25%க்கு இன்டூ அடுத்தது ஒரு 20% குறையுது, அப்போ 80%ன்னு வருமா. ஸோ இதை நீங்கள் அடிச்சு போட்டிங்க அப்படின்னா 0க்கு 0, ஓகே, இந்த 100 ஃபுல்லாகவே கேன்சல் ஆயிரும். இது வந்து 5, இது 4, இதையும் அடித்தோம் அப்படின்னா 1, 5. ஸோ இதை மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 60. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா நமக்கு ஒரிஜினல் ப்ரைஸ். ஓகேங்களா, இது வந்து ஒரிஜினல் ப்ரைஸ். ஓகேங்களா, ஸோ நமக்கு கேட்டது தள்ளுபடி. ஓகேங்களா, தள்ளுபடினா என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ 100%ல் 60%ன்றது நமக்கு ஒரிஜினல் ப்ரைஸ்னா, மீதி இருக்கிறது 100 - 60 அப்படின்றது 40. இதுதான் வந்து நமக்கு என்னது வரும், டிஸ்கவுண்ட்டாக வரும். ஓகேங்களா, அப்போ ஆன்சர் வந்து 40%. இப்படி கண்டுபிடிக்கும். இது வந்து பெரிய மெத்தட் தான், பட் இது புரிஞ்சுக்கணுன்றதுக்காக சொன்னேன். ஷார்ட்டாக ஒன்று வந்து சொல்லித்தரேன். இந்த ஷார்ட் வந்து இது வந்து எல்லா இடத்துலையும் யூஸ் ஆகாது, ஒரு சில இது நம்ம யோசிச்சு போடணும். ஓகேங்களா, இப்போ தள்ளுபடி அப்படின்னா என்ன அர்த்தம், தள்ளுபடி அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், டிக்ரீஸ் ஆகுது, குறையுது அப்படின்னு தானே அர்த்தம். குறையுதுன்னா நான் என்ன சொன்னேன், மைனஸ் அப்படின்ற சிம்பிள் சொன்னேன். ஓகேங்களா, இதுக்கு ஒரு ஃபார்முலா மாதிரி இருக்குது, இது தெரியும், நிறைய பேருக்கு தெரியும். ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் ஆர் மைனஸ்னு வச்சுக்கோங்க. அதாவது வந்து அந்த தள்ளுபடி இன்க்ரீஸா, சாரி, இப்போ ஒரு அந்த பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுதா இல்லை டிக்ரீஸ் ஆகுதா பொறுத்து இங்கே சிம்பிள் மாறும். ஓகேங்களா, அதனால ப்ளஸ் ஆர் மைனஸ்னு போட்டிருக்கேன். அதே மாதிரி தான் இதுவும் இந்த இடத்துல வந்து மல்டிப்ளை வரும். ஸோ அதுவும் வந்து அதுக்கேற்ற மாதிரி மாறும், எக்ஸ் இன்ட்டு ஒய் டிவைடட் பை 100 அப்படின்றது வரும். ஸோ இது நிறைய பேருக்கு இந்த இது தெரிய வாய்ப்பு இருக்குது. ஸோ யூடியூப்பில் நிறைய ஷார்ட்டில் இதை யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏன் போட்டிருக்கேன், இப்போ தள்ளுபடி இருக்குது. தள்ளுபடினா நான் என்ன சொன்னேன், மைனஸ்ன்னு சொன்னோம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு எவ்வளோ பர்சன்டேஜ் குறையுது, 25%. ஸோ -25 அப்படின்னு போட்டுக்கோம். அடுத்தது எவ்வளோ பர்சன்டேஜ் குறையுது, 20%. ஸோ -20%. இப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் இல்லையா, ஸோ ப்ளஸ் சிம்பிள் போட்டுருங்க. எக்ஸ் இன்ட்டு ஒய் அப்படின்னு போடுறோம். ஸோ இங்கே வந்து நம்ம 25 × 20 டிவைடட் பை 100. சரிங்களா, ஸோ இது மைனஸும் இருக்கனால நம்ம ப்ளஸ் தான் பண்ணி மைனஸ் சிம்பிள் போடுவோம். ஸோ -45 ப்ளஸ் இதை அடித்து கொடுத்தோம் அப்படின்னா என்ன வரும், 5, இங்கே 5 இருக்கும். அப்போ 500. இப்போ மைனஸையும் ப்ளஸ்ஸும் இருந்துச்சு அப்படின்னா மைனஸ் பண்ணி பெரிய நம்பரோட சிம்பிள் போடுவோம். மைனஸ் பண்ணால் 40, பெரிய நம்பரோட சிம்பிள் மைனஸ். உடனே இங்கே மைனஸை தேட வேணாம் நம்ம ஆப்ஷனில். மைனஸ்னால் நமக்கு என்னென்னு அர்த்தம், தள்ளுபடின்னு அர்த்தம், ரைட்டா. அப்போ நமக்கு ஆன்சர் 40%. ஓகேங்களா, இது வந்து ஷார்ட்டாக சொல்லக்கூடியது, இது உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும், யூஸ் பண்ணிக்கோ. நெக்ஸ்ட் வந்து ஒரு சிம்பிளான சம் தான் பாருங்கள். 6 1/4% அதுக்கு சமமான பின்ன வடிவத்தில் எழுத சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த இதை அப்படியே ஒரு பின்ன வடிவமாக எழுத சொல்லியிருக்காங்க, அவ்வளோதான். ஓகேங்களா, இப்போ நார்மலாக நம்ம இதை வந்து என்ன இருக்குது, 6 1/4 அப்படின்றது இது கலப்பு பின்னமாக இருக்குது, அதை நம்ம வந்து தகா பின்னமாக மாற்றுவோம் இல்லையா. ஸோ 6 24, 24யும் 1யும் கூட்டினோம்னா 25 டிவைடட் பை 4. ஓகேங்களா, இது பெர்சன்டேஜ் அப்படின்றதுல இருக்குது. ஸோ பெர்சன்டேஜ் அப்படின்றப்ப நம்ம இன்ட்டு 100 அப்படின்றது போடுவோம். இப்போ பின்ன வடிவமாக இருக்கிறனால 25 டிவைடட் பை 4 × 100 தான் போடணும். ஓகேங்களா, டிவைடட்ல தான் போடணும் பின்னமாக இருக்கிறப்ப, ஏன்னா இது வந்து தலைகீழாக மாறும், அதனால நம்ம பின்னமாக இருக்கப்ப கீழே தான் 100 போடணும். ஸோ இது வந்து நம்ம அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா இது 4ன்னு வரும். அப்போ 1/16 அப்படின்றது நமக்கு பின்ன வடிவத்தில் இருக்கும். இதை வந்து நம்ம பின்ன வடிவமாக மாற்றிருக்கோம், 1/16 அப்படின்றது மாற்றிருக்கோம். ஓகேங்களா, ஸோ அப்போ இதை வந்து நீங்கள் தப்பாக போட்டுறாதீங்க, இன்ட்டு 100 அப்படின்றது வரக்கூடாது, பின்னத்தில் இருக்கப்ப டிவைடட் பை 100ன்னு வந்திருக்கணும். ஓகே, 15th சம் பாருங்க. 3 இலக்க எண் ஒன்றின் 30% மதிப்பு பார்த்தோம்னா 190.8. அதே என்னோட 125% மதிப்பு வந்து என்ன அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இது வந்து கொஞ்சம் ஸ்டெப்ஸ் இருக்குது, நம்ம பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அந்த 3 இலக்க எண் என்ன அப்படின்றது தெரியாது. ஸோ அதை நம்ம வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கலாமா. ஸோ அதோட 30% அப்படின்றதா நமக்கு எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்கன்னா 90.8 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதோட என்னன்னு கொடுத்துருக்காங்க, 90.8 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அந்த நம்பரை நம்ம கண்டுபிடிச்சிடலாம், கரெக்டாக. ஸோ எக்ஸோட வேல்யூனா எக்ஸ் ஈக்குவல் டு 190.8 × 100 டிவைடட் பை 30 அப்படின்றது வரும். சரிங்களா, ஸோ இதை வந்து இந்த மாதிரி புள்ளியில் இருக்குது, எனக்கு அடிக்க கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்குது அப்படின்னா இதை வந்து நீங்கள் மல்டிபிள் பண்ணி விட்டுருங்க. ஓகேங்களா, 1908
ஒரு ஸ்தானம் தள்ளி, அதாவது 2 0 வந்திருக்கும், ஒரு ஸ்தானம் தள்ளி நான் புள்ளி வச்சேன் அப்படின்னா இது கேன்சல் ஆயிருக்கும். ஓகேங்களா, இப்படி வச்சுக்கோங்க. டிவைடட் பை 30 அப்படின்றது வச்சுக்கலாம். ஓகேங்களா, இப்போ இந்த 0க்கு 0 கேன்சல் பண்ணிக்கோங்க. இது 3ஆம் வாய்ப்பாட்டில் அடங்குமா? ஓகேங்களா, இந்த 3ஆம் வாய்ப்பாட்டில் அடங்குமா அப்படின்றது டக்குன்னு நீங்கள் பார்க்கணும்னா இந்த நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணிங்கன்னா இப்போ 9 9ஐயும் 9ஐயும் கூட்டினீங்கன்னா 10 10 0 10 தான். 10க்கு அப்புறம் 8 இருக்குது, 8ஐயும் கூட்டினா 18. 18ன்றது 3ஆல் அடிபடுமா? அடிபடும். அப்போ அடிபடும் அப்படின்னா இந்த நம்பர் நமக்கு 3ஆல் டிவைட் ஆகும் அப்படின்றது அர்த்தம். அப்போ 3ஆல் போட்டோம் அப்படின்னா என்ன வரும்? 6 18 மீதி 1 3 9 மீதி 1 6 18. ஸோ எக்ஸோட வேல்யூ நமக்கு எவ்வளோ கிடைச்சிருக்கு? 636 அப்படின்றது கிடைச்சிருக்கு. ஸோ இதுதான் வந்து என்னன்னு பார்த்தோம்னா அந்த 3 இலக்க எண். அப்போ அந்த 3 இலக்க எண்ணை நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அடுத்த இதில் என்ன கேட்டிருக்காங்க? அதே எண்ணின், அதாவது இந்த 3 இலக்க எண்ணில் 125% மதிப்பு எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, அப்போ என்ன வரும் அப்படின்னா 636ல் 125% என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இதை நம்ம அடிக்கலாம் இல்லையா? இதையும் அடித்தோம் அப்படின்னா 2 5 2 0 5 4. ஓகேங்களா, ஸோ இதை அடித்தோம் அப்படின்னா 2ஆம் வாய்ப்பாட்டில் சிம்பிளாகவே அடிக்க ஆரம்பிங்க. ஸோ 3 1 8 2 இருக்கும், திருப்பி அடித்தோம் அப்படின்னா 1 5 9 அப்படின்றது வரும். ஸோ இதை வந்து நம்ம மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 9 5 45 மீதி 4 இருக்குது. அடுத்தது 5 25 25 4 கூட்டினீங்கன்னா 29 மீதி 2 இருக்கும். 4 5 5 5ஓட 2 கூட்டினீங்கன்னா 7. ஓகேங்களா, அப்போ 795 அதுதான் ஆன்சர். ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ஓகே ஓகே 16வது கொஸ்டின் பார்க்க போகிறோம். கொஸ்டின் பாருங்க, எக்ஸின் எக்ஸ் மதிப்பு எக்ஸ் பர்சன்டேஜ் என்பது 25% எனில் எக்ஸ் உடைய மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப சிம்பிள் தான். ஸோ எக்ஸோட எக்ஸ் பர்சன்டேஜ்னா 25 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அப்போ இது என்ன ஆகும்? எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை 100 ஈக்குவல்ஸ் டு 25. எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 2500 வரும். ஸோ எக்ஸ் மட்டும்னா √2500. ஸோ எக்ஸோட வேல்யூ நமக்கு என்ன வரும்? 2 0னா 1 0 போடுவோம், 5. ஸோ எக்ஸோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா என்ன வரும்? 50 அப்படின்றதான் நமக்கு ஆன்சர். ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்து ஆன்சர். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? ஸோ 17வது கொஸ்டின் பாருங்க, 48இன் 48% அப்படின்றது நமக்கு இசட் அப்படின்ட்டாங்க. அதில் 64% எனில் இசட்டோடைய மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, அதாவது ஈக்குவல் பண்ணுறாங்க, அவ்வளோதான். அதாவது வந்து 48ல் 48% ஈக்குவல்ஸ் டு அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ ஈக்குவல் டு எக்ஸோடைய இசட்டின் 64%. ஸோ இசட் ஆஃப் இன்ட்டு போடுவோமா 64%. அப்போ இசட்டோடது கேட்டிருக்காங்க. சிம்பிள் தான் இல்லையா? ஸோ இசட்டை மட்டும் வச்சுட்டு நம்ம இதை எங்கிட்ட கொண்டு வந்துடும். இசட் ஈக்குவல் டு 48 × 48 டிவைட் பை 100. ஸோ இது வந்து அப்படியே உல்ட்டாவாகும், ரைட்டா? 100க்கு 100 கேன்சல் ஆயிரும். ஸோ இதை அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா ஸோ 2 4 3 2, அதுக்கப்புறம் அடித்தோம் அப்படின்னா 1 2 1 6, திருப்பி அடித்தோம் அப்படின்னா 3 இங்கே 4, இதை அடித்தோம்னா 1 2. ஸோ இதை பெருக்கணும் அப்படின்னா 6 3 36 தான் என்னோட ஆன்சர். எக்ஸோட இசட்டோட வேல்யூ வந்து 36. ஓகே 18th கொஸ்டின் பார்க்கலாம். 18th கொஸ்டின் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு தேர்வர் ஒவ்வொரு சரியான விடைக்கும் 3 மதிப்பெண் பெறுகிறார். தவறான விடையளித்தால் 1 மதிப்பெண் இழக்கிறார். 80 வினாக்களுக்கு விடை அளித்த தேர்வர் 160 மதிப்பெண் பெறுகிறார் எனில் அவர் தவறாக விடையளித்த வினாக்களுடைய எண்ணிக்கை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதுக்கு வந்து நம்ம ஈக்குவேஷன் மாதிரி ஃபார்ம் பண்ணுவோம். பண்ணதுக்கப்புறம் நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஆக்சுவலி என்ன அப்படின்னா, இது நம்ம வந்து சரியான விடை, ஓகேங்களா, இது தவறு, ஓகேவா, இது வந்து கொஸ்டின் வச்சுக்கோங்க, இது மார்க். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போ நம்ம வந்து சரியானதை வந்து நம்ம என்னன்னு வச்சுக்கலாம், எக்ஸ்னு வச்சுக்கோங்க. தவறானதை நம்ம வந்து என்ன வச்சுக்கலாம், ஒய்ன்னு வச்சுக்கலாம். ஓகேவா, இது வந்து கொஸ்டினில் கொடுத்துருக்குறது. ஓகே, இப்போ மார்க் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க? சரியாக பண்ணாங்கன்னா 3 மதிப்பெண் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஓகேவா, ஒரு சரியான விடைக்கு 3 மதிப்பெண் போடுறாங்க. தவறாக விடையளித்தாங்க அப்படின்னா 1 மார்க்கு மைனஸ் பண்ணுறாங்க. அப்போ 1 ஒய் அப்படின்னு வச்சுக்கலாம், மைனஸ்னு. ஸோ அதுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ சரியான விடையையும் தவறான இதையும் பார்த்தோம். அவர் மொத்தமாக எவ்வளோ அவர் வந்து பண்ணியிருக்காரு. இது வந்து அந்த தேர்வருடைய ரிசல்ட். ஓகேவா, மொத்தமாக அவர் வந்து 80 பண்ணியிருக்காரு. ஓகேங்களா, 80 கொஸ்டின்ஸ் வந்து அவர் அட்டன் பண்ணியிருக்காரு. அதில் அவருக்கு எவ்வளோ மார்க் வந்து எவ்வளோ கிடைக்குது? கொஸ்டின் எவ்வளோ அட்டன் பண்ணியிருக்காரு? 80 அட்டன் பண்ணியிருக்காரு. அவருக்கு மார்க் எவ்வளோ கிடைக்குது? புரியுதுங்களா? மார்க் எவ்வளோ கிடைக்குது? 160 மார்க் கிடைக்குது. இதுதான் நமக்கு ஈக்குவேஷன் செட்டப் பண்ணுறது. ஸோ இது வந்து பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், இது செகண்ட் ஈக்குவேஷன். புரியுதுங்களா? இப்போ நான் அப்படியே நான் சொல்கிறேன், திருப்பியும் கவனிச்சுக்கோங்க. ஆக்சுவலி சரியானது தவறானதுன்றது இருக்குது. சரியானது நம்ம எக்ஸ்னு வச்சுக்கிறோம், தவறானது ஒய்னு வச்சுக்கிறோம். அப்புறம் கொஸ்டின் மார்க். அவர் எவ்வளோ கொஸ்டின் அட்டன் பண்ணுறாரு? 80 கொஸ்டின் அட்டன் பண்ணுறாரு. அதை இங்கே போட்டிருக்கேன். எவ்வளோ மார்க் எடுக்கிறாரு? அதில் 160 மார்க் எடுக்கிறார். அதை இங்கே போட்டிருக்கேன். இந்த இது புரியுது இல்லையா? நமக்கு மார்க்கில் ஒரு கொஸ்டின் நல்லா அட்டன் பண்ணீங்க அப்படின்னா, கரெக்டாக இருந்துச்சுன்னா 3 மார்க் அதோட ஆட் பண்ணிப்பாங்க. ஆட்னா அது மல்டிபிள் ஆகிட்டே தானே இருக்கும். இதே வந்து ஒரு கொஸ்டின் தப்பாக போயிடுச்சு அப்படின்னா லெஸ் 1 மார்க், அதனால மைனஸ் போட்டிருக்கேன். சரிங்களா, இதுதான் ஒரு ஈக்குவேஷன். அப்போ என்ன வரும் அப்படின்னா, எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 80, அடுத்தது 3x மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 160 அப்படின்ற ஒரு ஈக்குவேஷன் கிடைக்குது இல்லையா? இதை நம்ம சால்வ் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக
ப்ளஸ் அண்ட் மைனஸ் வந்து கேன்சல் ஆகிடும். அப்போ இதுனா 4x ஈக்குவல் டு 0 4 2. ஸோ எக்ஸோட வேல்யூ என்ன பார்த்தோம்னா 240 டிவைட் பை 4. இதையும் அடித்தோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ கிடைக்கும் 60 அப்படின்றது கிடைக்கும். ஸோ நமக்கு வந்து எக்ஸோட வேல்யூ என்னன்னு கிடைச்சிருச்சு 60ன்னு கிடைச்சிருச்சு. இது ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் நம்ம போடலாம். ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்தோம் அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 80. எக்ஸ் தான் நமக்கு 60ன்னு தெரியும், ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 80. அப்போ ஒய்யோட வேல்யூ 20. ஓகேங்களா? ஸோ கீழே வரையும் தெரியுதான் தெரியல. ஸோ ஒய்யோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எவ்வளோ கிடைக்குது 20 அப்படின்றது கிடைக்குது. ஸோ இதுதான் வந்து என்னது தவறாக அவர் 20 கொஸ்டின் வந்து அவர் தவறாக அட்டன் பண்ணியிருக்காரு. அதனால எண்ணிக்கை தான் கேட்டிருக்கான். ஓகேங்களா? எண்ணிக்கைன்னு கேட்டாலும் அதான். சப்போஸ் இது அந்த தவறான மதிப்புன்னு கேட்டாலும் நம்ம என்ன பண்ணுவோம் 1 தான் போடணும், 20 தான் வரும். ஏன் அப்படின்னா ஒரு மார்க் தான் லெஸ் ஆகுது. சப்போஸ் இதில் வந்து அந்த எண்ணிக்கை கேட்காம ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? எண்ணிக்கை கேட்காம சப்போஸ் நம்ம கிட்ட வந்து அந்த மார்க் கேட்குறாங்க அப்படின்னா இங்கே 1ன்னு கொடுத்துருக்கனால மல்டிபிள் பண்ணிப்போம். இந்த 20 எண்ணிக்கையோட இந்த 1 மல்டிபிள் பண்ணிப்போம். சப்போஸ் வந்து 0.5 குறைக்கிறாங்க அந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம் இன்ட்டு 0.5 போடுவோம். இது ஜஸ்ட் நான் இந்த மாதிரி கேட்டாங்கன்னா நான் உங்கள் மைண்டுக்கு வந்து இப்படி பண்ணுறதுக்காக சொல்கிறேன். ஓகேங்களா? ஓகே. பட் இதுக்கு வந்து எண்ணிக்கை கேட்டிருக்காங்க. ஒயோட வேல்யூ 20. ஸோ ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். ஓகே. 19வது கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா இரு சக்கர வாகனம் ஒன்றின் விலை 2 ஆண்டுகளுக்கு முன் 70,000 இருந்தது. அதன் மதிப்பு ஆண்டுதோறும் 4% குறைகிறது. அதன் தற்போதைய மதிப்பை காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2 ஆண்டுகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 4% குறையுது அப்படின்றாங்க. நான் ஆல்ரெடி சொன்னேன் குறையுது அப்படின்னாலே நம்ம என்ன பண்ணுவோம் லெஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? அப்போ எத்தனை பர்சன்டேஜ் குறையுது 4% குறையுது அப்படின்னா 96. ஓகேங்களா? 100லேருந்து 4 மைனஸ் பண்ணிங்கன்னா 96 அப்படின்றது வரும். ஸோ இப்போ வந்து அதோட ரேட்டு பார்த்தோம்னா 70,000 இந்த வண்டியோட வாகனத்தோட ரேட்டு. 2 ஆண்டுகள் அப்படின்றப்ப நம்ம 2 டைம் போகணும். ஓகேங்களா? 2 ஆண்டுகள் அப்படின்றப்ப நம்ம 2 டைம் போடணும். ஸோ இதை வந்து நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து எவ்வளோ வரும் அப்படின்னா 64512 அப்படின்றது ஆன்சர் வரும். நீங்கள் வந்து சிம்பிளிஃபை பண்ணி பாருங்க. ஓகேங்களா? ஓகே. நான் 20வது சம் பார்க்கலாம். ஸோ ஒரு நகரத்தின் மக்கள் தொகை ஆண்டுதோறும் 10% அதிகரிக்கிறது. அதன் தற்போதைய மக்கள் தொகை பார்த்தோம்னா 26,620 எனில் 3 ஆண்டுகளுக்கு முன் மக்கள் தொகை கேட்டிருக்காங்க. ஸோ முன் அப்படின்னா எப்படி போடணும் அப்படின்றத சொல்கிறேன். ஸோ நமக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டோடைய ஃபார்முலா நமக்கு தெரியும் இல்லையா? இப்போ அமௌண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு சொல்கிறேன். ஸோ அமௌண்ட் ஈக்குவல் டு என்ன வரும் பிரின்சிபிள் 1 + r/100 ஹோல் பவர் ஆஃப் n அப்படின்றத நமக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் நமக்கு என்னது இது கண்டுபிடிக்கிறதுக்கான அதாவது வந்து அமௌண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு ஃபார்முலா. இது நமக்கு எல்லாருக்குமே பேசிக்காக தெரியும். இதில் அந்த அமௌண்ட் தான் நமக்கு வந்து இந்த டோட்டலாக இப்போ கரண்ட்டில் இருக்கக்கூடிய மக்கள் தொகைன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா? அது அப்போ எவ்வளோ சொல்லியிருக்காங்க 26,620 இப்போ கரண்ட்டில் இருக்கக்கூடிய மக்கள் தொகை. ஓகேங்களா? நமக்கு பிரின்சிபல் அமௌண்ட் தான் கேட்டிருக்காங்க. நமக்கு தெரியாது. ஸோ பி அப்படியே வச்சுக்கோங்க. 1 எத்தனை பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுது 10% இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேங்களா? எத்தனை வருஷத்துக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடின்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் 26620 ஈக்குவல் டு பி 100 ப்ளஸ் இது 110 டிவைடட் பை 100 ஹோல் பவர் ஆஃப் 3 அப்படின்றது இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம 3 தடவை போடணும். கரெக்டாக? இப்போ பியை வந்து நம்ம பிரின்சிபல் தான் நமக்கு தேவை. ஸோ பிரின்சிபலை நம்ம இங்கே வச்சுக்கலாம். ஸோ பிரின்சிபல் ஈக்குவல் டு 26620 இன்ட்டு இப்போ வந்து இது இங்கிட்டு வந்துச்சுன்னா நமக்கு என்ன ஆகும் உல்ட்டாவாகுமா? அப்போ உல்ட்டா ஆகிறப்ப என்ன வரும் 100 அப்படின்றது வரும். 100 பை 110 இன்ட்டு 100 பை 110 இன்ட்டு 100 பை 110 கவர் ஆகுதா? ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ நம்ம இதை ஃபுல்லாகவே ஸ்ப்ளிட் பண்ணி அடிச்சு கொடுக்கலாம். இப்போ 0க்கு எல்லா 0வையும் கேன்சல் பண்ணிடுங்க. கேன்சல் பண்ணிவிட்டு இப்போ இந்த 11ஆல் நமக்கு இந்த நம்பரை வந்து நம்ம அடிக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு 11ஆல் அடித்தோம் அப்படின்னா 22 வரும். மீதி எவ்வளோ இருக்கும் 4 இருக்கும். 44 வரும். திருப்பி 2 இருக்கும். 2 இருக்கும் 0. ஓகேங்களா? அடுத்தது 11ஆல் அடித்தோம் அப்படின்னா 2 மீதி 2 இருக்கும். 2 0. ஓகேங்களா? அடுத்து 11ஆல் அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா 2 இருக்கும் 0 இருக்கும். அப்போ P ஈக்குவல் டு 20 இன்ட்டு 10 இன்ட்டு 10 இன்ட்டு 10. ஓகேங்களா? சாரி. ஸோ இது எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணால் P ஈக்குவல் டு 20,000. ஸோ இப்போ நமக்கு இதுதான் கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். ஓகேவா? கரண்ட்டில் அதாவது 3 வருஷத்துக்கு முன்னாடி மக்கள் தொகையுடைய எண்ணிக்கை வந்து 20,000 இருந்துச்சு. இப்போ வந்து இது புரியுதுங்களா? ஸோ இந்த ஸ்டெப்பு கேட்டாங்க அப்படின்னா இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. கொடுத்தது அது வந்து நம்ம இங்கிட்டு போகணும். அமௌண்ட்டு பி தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். எத்தனை வருஷன்றது முக்கியம். நம்ம அதே மாதிரி உல்ட்டா பண்ணி போடணும். ஓகேங்களா? ஸோ பார்ட் 1 எவ்வளோ லென்த்தாக வந்திருக்குன்னு எனக்கு தெரியல. ஸோ நெக்ஸ்ட்டு நான் பார்ட் 2 அடுத்த நாளே போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் எனக்கு தேவை. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது கண்டிப்பாக தேவைப்படும் அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோட ஃபீட்பேக்கை உங்களோட கமெண்ட்டாக போஸ்ட் பண்ணுங்கள். நான் தெரிஞ்சுக்கிறேன். ப்ளஸ்ஸாக இருந்தாலும் மைனஸாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் கரெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.